தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமன முறைகேடு விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு பதிவு செய்யவில்லை என வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. அதில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. 2538 பணியிட நியமனங்களுக்கு 634 ரூபாய் கோடியில் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் இனிதா. நகராட்சி துறையில் பணி நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடும் வழக்கு பதிவு செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளம் பொறியாளர், சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 2538 பணியிடங்கள் நியமனங்களுக்கு 634 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றதால் இது குறித்து வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறைக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு அமலாக்கத்துறை அனுப்பிய தகவல்களின் ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறி அதன் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவிட்டும் வழக்கு பதிவு செய்யாமல் நீதிமன்ற உத்தரவை வேண்டும் என்று செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என IS இன்பதுரை சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் வழக்கு பதிவு செய்ய கோரி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். இதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இவ்வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். இனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.